ஹலோ வணக்கம் மக்களே. இட்ஸ் மீ ஒன்ஸ் அகைன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஓமன் போகிறோம். அதுக்கான ஒரு குட்டி vlog தான் இந்த vlog. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் இருக்கோம். நம்மளோட பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு, போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. அடுத்த ஃப்ளைட் ஏறதான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். இதுதான் துபாய் ஏர்போர்ட் மக்களே. டெர்மினல் 2 ஏர்போர்ட்டோட வியூ இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ஏர்போர்ட்டு. டெர்மினல் 3யும் 4 தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதான் லைனு. ஒரு ஸ்மார்ட் ஸ்கேன் இருக்கும். ஸ்கேன் பண்ணி உள்ள போட்டோம்னா அப்படின்னா இங்கே ஃபுல்லாக மால்ஸ் மாதிரி ஷாப்ஸ் இருக்கும். இங்கே கோல்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இது ஃபுல்லாக வெயிட்டிங் ஏரியா. ஃபுல்லாக வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்துருப்பாங்க. ஒரு ஒரு கேட் நம்பருக்கும் அலோகேட் பண்ணி உட்காந்துருப்பாங்க. ஒன்ஸ் ஃப்ளைட் வந்துருச்சு அப்படின்னா எல்லாம் போக சொல்லிடுவாங்க. நம்ம ஃப்ளைட்டுக்கு போனோம்னா இதான் ஒரு டிரான்ஸ்போர்ட் மீடியம் இருக்கும், ரோடு இருக்கும். நம்ம பஸ்ஸை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளைட் என்ன ஃப்ளைட்டோ அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே விட்டுரும். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் வந்து பஸ்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இருக்க ஏர்போர்ட்லேருந்து அந்த ஃப்ளைட் நிப்பாட்டியிருக்க இடத்துக்கு வரைக்கும் நம்ம ஒரு பஸ்ஸில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸோ அந்த போகிற பாதை என்னென்னா பார்க்குறேனோ அதை நான் காட்டலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். போகிற பாதையில் ஃபுல்லாமே ஒரு டஞ்சனாக தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஹோல் ஃப்ளைட்டில் பாதி ஃப்ளைட் வந்து பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஸோ ரொம்ப டஞ்சனாக இருந்துச்சு. வேறு ஹிந்திக்காரங்க வேறு ஆய்வு கத்திகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் போகிறதுக்கிட்ட அப்படியே போயாச்சு. ஸோ துபாய் டு ஓமன் போகிறதுக்கு நிறையா ஃப்ளைட்ஸ் இருக்குது. ஃப்ளை துபாய் இருக்குது, ஓமன் ஏர் இருக்குது, சலாம் ஏர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா ஃப்ளைட்ஸ் இருக்குது. பட் நம்ம போகிறது வந்து சலாம் ஏர்ஸ். நீங்கள் பார்க்குறீங்களா? ஸோ தான் நம்ம போகிற ஃப்ளைட்டு. ஒரு வழியாக 10 நிமிஷம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு ஃப்ளைட் கிட்ட வந்தாச்சு. நான் ஃப்ளைட் ஏறுறது உள்ளேயும் ஷோ பண்ணுறேன், பாருங்கள். ஒரு வழியாக மக்களே நம்ம ஓமன் ரீச் ஆகிட்டோம். எல்லாம் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஒன்ஸ் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டு நான் அடுத்த ஷோ பண்ணுறேன். ஸோ ஏர்போர்ட் வந்தாச்சு. ஏர்போர்ட் எக்ஸிட்லேருந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு கனெக்டிங் ஆகிற ஒரு பாத்வே தான் இந்த வே. ஸோ இங்கேருந்து ரொம்ப ஒரு தூரமாக போகணும். கிட்டத்தட்ட ஒரு 200 to 300 மீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அதுக்கான எஸ்கலேட்டர் தான் இங்கே போட்டிருக்காங்க. நம்ம நடந்து போய்க்கலாம், இல்லை எஸ்கலேட்டரில் நம்ம போய்க்கலாம். பக்கத்தில் ஃபுல்லாமே ஏரியா, சிட்டிங் ஏரியா இருக்கும். இங்கே தான் காஃபி ஷாப்பு, தென் ஸ்நாக்ஸு, தென் இப்போ கனெக்டிங் ஃப்ளைட்ஸு, தென் இப்போ கேட்ஸு, டெர்மினல்ஸ் மாறுறீங்கன்னா இந்த வழியாக தான் மாறுற மாதிரி இருக்கும். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒய்ஃபை பாஸ்வேர்ட் காட்டும். அதை டைப் பண்ணிங்கன்னா அந்த ஒய்ஃபையுமே ஒன்லி ஃபார் 4 hours தான் இருக்கும். தென் அகைன் வந்து லாக் அவுட் ஆயிரும். நம்ம திருப்பியும் வச்சு நம்ம ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம். على ضرورة عدم تنبيه
ஃபைனலி நம்ம திருப்பியுமே துபாய் போக போகிறோம். நமக்கான ஃப்ளைட் இந்த ஃப்ளைட்டு தான். நமக்கான ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ திருப்பி நம்ம துபாய் போக போகிறோம். இந்த வீடியோ நான் எடுத்து நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இது வந்து ஓமன் டு துபாய்னால ரம்ஜான் முடிச்சுட்டு நோன்பு முடிச்சுட்டு வருவாங்கள்ல. ஸோ எல்லாத்துக்கும் டேட்ஸ் கொடுத்தாங்க. தென் வேறு என்ன, டேக் ஆஃப் தான் டு துபாய் தான். ஸோ இங்கேருந்து இந்த ஃப்ளைட் 10 மினிட்ஸ் ஆச்சு ரன்வேக்கு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு. அந்த 10 மினிட்ஸும் வீடியோ எடுத்து நான் போடுறேன். அந்த ஸோ கம்ப்ளீட் வீடியோ தான் இந்த வீடியோ. நான் எந்த இடத்துலையுமே கட்டோ இல்லை ஸ்கிப்போ நான் பண்ணலை. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய்.